வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதான கதம்ப சாம்பார். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு கொதிக்க விடலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், சீரகம் ரெண்டும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் விட்டு துவரம்பருப்பை வேக வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன்வை ஒரு எலுமிச்சை அளவு புளியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு அப்படியே ஊற போடலாம். நான் இன்றைக்கி கதம்ப சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடியதான காய்கள் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், முள்ளங்கி, பூசணிக்காய். இதில் முருங்கைக்காயை மாத்திரம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறேன். மீன்வை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதான அந்த பருப்பு ரெடி ஆகிடுத்து. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். நம்ம வேக வச்சதான முருங்கைக்காய் நல்ல வெந்து ரெடி ஆகிடுத்து. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். புளியை நல்ல ஒரு உலோக வடிகட்டியில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா கசக்கி வடிகட்டி புளி சாறை எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளியை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு தோல் எடுத்து பிளான்ச் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுக்கிறேன். ஒரு வாணலியில் எண்ணெய் போட்டு அதில் சின்ன வெங்காயம், பூண்டு, நம்ம பிளான்ச் பண்ணி வச்சதான தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். முருங்கைக்காயை அந்த நல்ல வெந்திருக்கு பத்தை மாத்திரம் அந்த எடுத்துட்டு அந்த முருங்கைக்காயோட அவுட்டர் கவரை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற பருப்பை வேறொரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான சாம்பார் பவுடர், அரைத்து விட்ட சாம்பார் பவுடர், வறுத்து அரைத்ததான வெந்தய பொடி. இந்த பொடிகளுக்கான ரெசிப்பியும் நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். கருவேப்பிலை பொடி, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதான காய்களையும் சேர்க்கலாம். ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கிறதான முருங்கைக்காவோட பத்தையும் சேர்க்கலாம். சேர்த்து நல்ல எல்லாத்தையும் அப்படியே ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு கொதி விடலாம். நொடுப்புற கலந்து விட்டபடி. மீன்வைல் நம்ம போட்டதான வெங்காயம், தக்காளி, பூண்டு கலவை நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம் அப்படியே கலர் மாதிரி பிங்க்காக அப்படியே ஆயிருக்கு. இந்த கலவையிலேருந்து கொஞ்சத்தை ஒரு மிக்ஸி கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மீதமுள்ள வெங்காயம், தக்காளி, பூண்டு கலவையில் ப்ரெஷர் குக்கரில் கொதிச்சிட்ருக்கிறதான அந்த சாம்பாரில் அப்படியே போடலாம். ஸோ நல்ல மிக்ஸி கண்டெய்னரில் நம்ம போட்டதான அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு கலவை நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு அது வரணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே தேங்காய் துருவல் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்து இதை அப்படியே மூடி அரைச்சிடுறேன். அரைச்சிட்டு இந்த அரைச்சதான விழுதை அந்த ப்ரெஷர் குக்கரில் நல்லா கொதிக்கிறதான அந்த சாம்பாரில் சேர்க்குறேன். மிக்சிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மீதமுள்ள விழுதையும் அப்படியே நல்லா வழித்து எடுத்து அதையும் ப்ரெஷர் குக்கர்லேயே போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல காய்கள் எல்லாம் வெந்து வரட்டும். ரொம்ப மணமாக இருக்கும் இந்த சாம்பார். மணம், சுவை அண்ட் ஆரோக்கியம் எல்லாம் நிறைந்தது இந்த கதம்ப சாம்பார். இதுக்கு தேவையான அளவு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். காய்கள் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். ஸோ காய்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்த உடனே எல்லாம் ஒன்று சேர கொதிக்கிறச்சு. நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதான அந்த துவரம்பருப்பை அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே கொதிக்க வைக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சதான அந்த குக்கர்லேயே இந்த சாம்பாரை பண்ணிட்டோன்னாக்கா அது அடிகரமாக இருக்கும். அதனால் அது காந்தாது. அப்பப்போ நம்ம கலரி விட்டால் போதும். ஸோ நல்ல எல்லாம் ஒன்று சேர அப்படியே கொதி வந்தாச்சு. மீன்வைல் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போடுறேன். நீங்கள் வேணால் நெய் கூட போடலாம். அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்து வச்சு உடைத்த உளுத்தம்பருப்பு சேர்த்து கடலை பருப்பு சேர்த்து மேலும் ஒரு பெரட்டலாம். இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கலாம். வறுத்தரைத்த வெந்தய பொடி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் வெந்தயம் தாளி கரைச்சே போட்டோம்னாக்கா நம்ம கதம்ப சாம்பாருக்கு தனி மணம் கிடைக்கும். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயமும் அப்படியே போட்டு அந்த எண்ணெயில் தாளிக்கலாம். இதுவும் ஒரு தனி மணத்தை கொடுக்கும்.
எல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆன உடனே இந்த தாளித்ததான இந்த கலவையை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் கொதிச்சிட்ருக்கிறதான அந்த சாம்பாரில் நம்ம அப்படியே போடலாம். நல்ல பொன்னிறமாயிடுச்சு நம்ம தாளித்த கலவை. ஸோ அதை அப்படியே சாம்பாரில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கினோன்னாக்கா அருமையான மணத்தோடையும் சுவையோடையும்